நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். 2026 ஆண்டுக்குள் மெட்டாவர்ஸ் என்ற கருத்து ஊகத்தால் கிளப்பப்பட்ட பரபரப்பிலிருந்து ஒரு நடைமுறைக்கு உகந்த பல அடுக்குகள் கொண்ட சுற்றுச்சூழல் அமைப்பாக உருவெடுத்துள்ளது. இது பெரும்பாலும் ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட மெய்நிகர உலகின் ரெடி பிளேயர் ஒன் பார்வை முழுமையாக நிஜமாகவில்லை என்றாலும் மெட்டாவர்ஸ் செழிப்பான துறைகளாக பிரிந்துள்ளது. தொழில்சார் டிஜிட்டல் இரட்டைகள், நிறுவனசார் மெய்நிகர ஒத்துழைப்பு மற்றும் நுகர்வோர் கேமிங் மற்றும் சமூக வலைத்தளங்கள். ஹெட்டிங் 1. 2026இல் மெட்டாவர்ஸின் நிலை. விளம்பர பேச்சிலிருந்து பயன்பாட்டிற்கு கவனம் லட்சக்கணக்கான டாலர்களுக்கு மெய்நிகர நிலங்களை விற்பதிலிருந்து நடைமுறை பயன்பாடுகளுக்கு மாறியுள்ளது. நிறுவனங்கள் இனி மெட்டாவர்ஸில் உருவாக்குகிறார்கள் என்பதை தாண்டி நிஜ உலக பிரச்சினைகளை தீர்க்க ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங்கை பயன்படுத்துகிறார்கள். பயன்பாட்டு விகிதங்கள். சுமார் 25% மக்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரம் வேலை, ஷாப்பிங், கல்வி அல்லது சமூக விளையாட்டுகளுக்காக மெட்டாவர்ஸில் செலவிடுகிறார்கள். டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு. பௌதிகத்திற்கும் டிஜிட்டலுக்கும் இடையிலான கோடு மங்கலாகி வருகிறது. நீங்கள் ஒரு பௌதிக கடைக்கு செல்லலாம், அங்கு AR கண்ணாடிகள் மதிப்புரைகளையும் விலைகளையும் காண்பிக்கும், அல்லது உங்கள் உண்மையான வாழ்க்கை அறையில் அமர்ந்து ஒரு போட்டோ ரியலிஸ்டிக் அவதாரமாக ஒரு வேலை கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். ஹெட்டிங் 2. முக்கிய துறைகள் மற்றும் தளங்கள். ஹெட்டிங் 1. நுகர்வோர் மற்றும் சமூக கட்டுப்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள். இவை பயனர் கவனத்தை ஆதிக்கம் செய்யும் மூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகள். ரோப்ளாக்ஸ் மற்றும் ஃபோர்ட்நைட். இவை நுகர்வோர் மெட்டாவர்ஸின் ஜாம்பவான்களாகவே இருக்கின்றன. பயனர்கள் இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும், திரைப்படங்களை பார்க்கும் மற்றும் தங்கள் சொந்த விளையாட்டுகளை உருவாக்கும் முழுமையான சமூக தளங்களாக இவை பரிணமித்துள்ளன. மெட்டா ஹொரைசன் வேர்ல்ட்ஸ். கடினமான ஆரம்பத்திற்கு பிறகு இந்த தளம் சமூக நிகழ்ச்சிகளில் கவனம் செலுத்தி மெட்டாவின் குவெஸ்ட் வன்பொருளுடன் ஆழமாக ஒருங்கிணைப்பதன் மூலம் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளது. VR சாட். பயனர் உருவாக்கிய உள்ளடக்கத்தால் இயக்கப்படும் துணை கலாச்சாரங்களுக்கும் ஆழமான சமூக தொடர்புகளுக்கும் தொடர்ந்து இடமாக உள்ளது. ஹெட்டிங் 2. நிறுவனசார் மற்றும் தொழில்சார். அமைதியான புரட்சி. இங்குதான் தற்போது உண்மையான பணம் ஈக்கப்படுகிறது. NVIDIA ஒம்னிவர்ஸ். தொழில்சார் மெட்டாவர்ஸுக்கான தருணம் இது. BMW மற்றும் சீமன்ஸ் போன்ற நிறுவனங்கள் தொழிற்சாலைகளின் டிஜிட்டல் இரட்டைகளை உருவாக்க இதை பயன்படுத்துகிறார்கள். அவை உற்பத்தி வரிகளை VRஇல் உருவகப்படுத்தி நிஜ உலகில் ஒரு திருகு கூட திருகுவதற்கு முன் பிழைகளை கண்டறிந்து பல பில்லியன்களை சேமிக்கின்றன. மைக்ரோசாஃப்ட் மெஷ். டீம்ஸுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு இது சக ஊழியர்கள் மெய்நிகர இடங்களில் அவதாரங்களாக சந்திப்பதை அனுமதிக்கும். தொடர்ந்து வீடியோ அழைப்புகளின் சோர்வு இல்லாமல் ரிமோட் வேலையை அதிக பிரசன்னமாக உணர வைக்கிறது. ஹெட்டிங் 2. Web3 மற்றும் திறந்த மெட்டாவர்ஸ். த சாண்ட்பாக்ஸ் மற்றும் டீசென்ட்ரலாண்ட். இந்த தளங்கள் டிஜிட்டல் உடைமை, NFTகள் மற்றும் பரவலாகத்த நிர்வாகத்தை மதிக்கும் பயனர்களுக்கு தொடர்ந்து சேவை செய்கின்றன. இறுதிலும் அவை உயர் நம்பிக்கை கொண்ட மையப்படுத்தப்பட்ட போட்டியாளர்களிலிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்கின்றன. OMA 3. ஓப்பன் மெட்டாவர்ஸ் அலையன்ஸ் ஃபார் Web3. உங்கள் டிஜிட்டல் சொத்துக்களை, அவதாரம் அல்லது வாழ் போன்றவற்றை ஒரு விளையாட்டிலிருந்து மற்றொரு விளையாட்டிற்கு எடுத்து செல்ல முடியும் என்பதை உறுதிப்படுத்த செயல்படும் ஒரு கூட்டமைப்பு. பெரிய தொழில் நிறுவனங்களின் கட்டுப்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் அணுகுமுறைக்கு எதிராக போராடுகிறது. ஹெட்டிங் 3. செயல்பட வைக்கும் தொழில்நுட்பங்கள். வன்பொருள் முதிர்ச்சி. மெட்டா குவெஸ்ட் 4. இந்த நேரத்தில் எதிர்பார்க்கப்பட்ட அல்லது வெளியிடப்பட்ட இந்த சாதனம் நுகர்வோருக்கு ஏற்ற விலையில் இலகுவான எடை மற்றும் உயர் தெளிவுகளை வழங்குகிறது. ஆப்பிள் விஷன் ப்ரோ. ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங்கிற்கான உயர்தர தருணத்தை நிறுவி கேமிங்கை விட உற்பத்தி தன்மை மற்றும் மீடியா நுகர்வு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. உருவாக்கப்படும் AI. இது மெட்டாவர்ஸின் எந்திரம். ஒரு 3D காட்டை கைமுறையாக கோடியாக்குவதற்கு பதிலாக ஒரு உருவாக்கியர் இனி ஊதா மரங்களை கொண்ட அடர்ந்த கற்பனை காடு என்று தட்டுவதால் AI உடனடியாக 3D சுற்றுச்சூழலை உருவாக்குகிறது. ஹாப்டிக்ஸ். உயர்தர கையுறைகள் மற்றும் சட்டைகள் ஒரு குறிப்பிட்ட சந்தையிலிருந்து சார்பு நுகர்வோர் சந்தைகளுக்கு நகர்கின்றன. பயனர்கள் டிஜிட்டல் பொருட்களை உணர வைக்கிறது. ஹெட்டிங் 4. முக்கிய சவால்கள். இயங்குதன்மை. மெட்டாவர்ஸ் இன்றும் தனித்தனி தீவுகளின் கூட்டமாகவே உள்ளது. நீங்கள் ஃபோர்ட்நைட்டில் வாங்கிய ஒரு தோலை ரோப்ளாக்ஸில் பொதுவாக அணிய முடியாது. மெட்டாவர்ஸ் தருணங்கள் மன்றம் போன்ற தருண குழுக்கள் இதில் செயல்படுகின்றன. ஆனால் கார்ப்பரேட் போட்டி காரணமாக முன்னேற்றம் செலவாக உள்ளது. ஒழுங்குமுறை. யூரோப்பிய ஒன்றியம் டிஜிட்டல் மார்க்கெட் சட்டம் மூலம்
மற்றும் மற்ற அரசாங்கங்கள் மெய்நிகர உலகில் தனிப்பட்ட தரவுகள் எவ்வாறு சேகரிக்கப்படுகின்றன என்பதை கடுமையாக ஒழுங்குபடுத்துகின்றன. இது நிறுவனங்கள் பயனர்களிலிருந்து வருவாய் ஈட்டும் முறையை பாதிக்கிறது. தனியவரியம். உங்கள் கண் அசைவுகளையும் வரவேற்புரை அமைப்பையும் ஹெட்செட்கள் கண்காணிப்பதால் தரவு தனியவரியம் கவனைகள் முன்பை விட அதிகமாக உள்ளன. ஹெட்டிங் 5. சுருக்கம் 2026 முன்னோக்கு. 2026இல் மெட்டாவர்ஸ் உண்மையிலிருந்து தப்பிவது என்பதை விட அதை மேம்படுத்துவது என்பதை பற்றியது. ஒரு அறுவை சிகிச்சை நிறுவனம் விஆரில் ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சையை பயிற்சி செய்தாலும், ஒரு தொழிற்சாலை நிறுவனம் டிஜிட்டல் இரட்டையின் மூலம் ஒரு உற்பத்தி வரியை மேம்படுத்தினாலும், அல்லது நண்பர்கள் ஒரு மெய்நிகர சினிமாவில் ஹேங் அவுட் செய்தாலும், இந்த தொழில்நுட்பம் நவீன இணையத்தின் ஒரு செயல்பாட்டு அடுக்காக மாறியுள்ளது.